உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை விழிப்புற்று எழுக எனும் தலைப்பில் இணைய வழியில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா அவடிக்குமார் அவர்கள் தலைமையில் கவியரங்கம் நிகழ்த்தி கொண்டாடியது. இந்நிகழ்வின் முதல் பாகத்தை முந்தைய காணொளியில் கண்டு ரசித்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியான இரண்டாம் பாகத்தை இக்காணொளியில் காணலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு இளையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் 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 தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். பெங்களூரில் இருந்து கவிமாமணி நாகம்மாள் நீலமேகம் அவர்கள் சிறந்த கவிஞர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து சிறப்பான பணியை தொடர்ந்து செய்து வருபவர். ஆர்வமும் அக்கறையும் கொண்டு தமிழ் பணி ஆற்றுவதில் தனக்கு நிகர் இல்லை என்று சொல்ல நாகம்மாள் நீலமேகம் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அகில இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் ஆவடி ஐயாவிற்கும் சிரம் தாழ்ந்து கரம் கூப்பி வணங்குகிறேன். என்னை ஆற்றுப்படுத்திய திரு எஸ்விஆர் அண்ணாவிற்கு நன்றி. வணக்கம். மற்றும் உள்ள ஆன்றோர் சான்றோருக்கும் கவிஞர் பெருமகளுக்கும் தமிழ் வணக்கம். விழிப்புற்று எழுக, இது தலைப்பு. பாரதிதாசனின் வரிகள். உலகை தமிழன் ஆள வேண்டும், உயர்ந்திரு தலைவனாய் விழிப்புற்று எழுக. உலகை தமிழன் ஆள வேண்டும், உயர்ந்திடு தலைவனாய் விழிப்புற்று எழுக. உள்ளுவது உயர்வாக எண்ணிடு தமிழா, உடனிருந்தே கவிழ்வார் விழிப்புற்று எழுக. கலகங்கள் செய்வார் மது உண்பார் கடை திறப்பார், கலங்காதே வீரப்பெண்ணே விழிப்புற்று எழுக. பலமே நீதான் உலகிற்கு புரிந்து கொள், பலவீனி என நினைப்போரை வீழ்த்தி விழிப்புறு. மரங்களை நட்டு மலைவளம் பெருக்கு, மாநிலம் முழுதும் பிரச்சாரம் செய்வோம். மரங்கள் நட்டு மலைவளம் பெருக்க மழை நீரை தேக்கி உபயோகிப்போம். மாளிகை வேண்டாம், வசிக்க வீடொன்று போதும். மரங்களை அழித்து அடுக்குமாறி கட்டுதல், விளைநிலங்களை அழித்து பலமாறி கட்டிடம். விழித்திடுவோம், தடுத்திடுவோம் வாரீர். உழைக்கும் தோழர் உயர வேண்டும், வேளாண் உழைப்பை நம்பியே சோறுண்ணுகின்றோம். உழவர்களை வாழ வைத்து வாழ்வோம், விழிப்புற்று எழுக. கழனியில் விளையும் மருந்தில்லா காய்கனிகள் களைப்புற்ற வேளாண் விளைவிக்க விலை பேசார், வாங்கி அவர் தம் வாழ்வில் விலக்கேற்றலாம். குலம் தழைக்க பிறந்த செல்வம் நிலை குலைவதைக் கண்டு பொங்கி எழுந்தே குற்றம் புரிபவர் காரி உமைவோம். பொறுத்தது போதும் குலமங்கையர் காப்போம். வீரப்பெண்ணே விழிப்புற்று எழுக. பெண்ணிடம் தாழ்வுற்றால் உலகே இல்லை, பெண்மையை பேணி காப்போம். விழிப்புற்றே வருக எழுக. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறும் நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூரு. நன்றி ஐயா. கவிமாமணி நாகம்மாள் நீலமேகம் அவர்கள் நல்ல சொல்லால் கிள்ளை மொழியின் கிளுகிழுப்பை ஊட்டினார். சொல்லுகின்ற சொல்லால் நம் உள்ளம் கவர்ந்தார், உணர்ச்சியை திறந்தார். ஆற்றெழுக்கான கருத்துக்களால் அழகு சேர்த்திருக்கின்ற அருந்தமிழ் புகழ் காக்கின்ற கவிமாமணி நாகம்மாள் நீலகாந்தன் அவர்கள் என்னாலும் சிறக்க வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அவர் தமிழ் பணி போலவே தளராமல் நலம் பெற நாமும் உழைப்போம் என்று
வேண்டுகிறேன். அடுத்து கவிஞர் அருள்மொழி அவர்கள் மயிலாடுதுறையை சார்ந்தவர், ஆசிரியராக கவிஞராக தன்னுடைய கவிதையை அரங்கேற்றம் செய்ய வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் அருள்மொழி, மயிலாடுதுறையை சேர்ந்தவர். நான் ஆசிரியர் இல்ல, தொழில் செய்துட்டு இருக்கேன் நானு. எனக்கு இங்க கவிதை பாடுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன விஷயம் அப்படின்னா, பாரதிதாசன் இறந்தது ஏப்ரல் 21 அன்னைக்குதான் நான் பிறந்ததும் கூட. அதுல எனக்கு பாரதிதாசன் இந்த கவிதையில கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம் வையகத்தில் என்ற வரிகளுடன் அவையில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேரம் கருதி நேரடியாக என்னுடைய கவிதைக்குள் நுழைகின்றேன். மடியிடை கிடந்து மார்பிடை நோக்கி கனியிதழ் பற்ற துடிக்கும் கருவண்டே, மடியிடை கிடந்து மார்பிடை நோக்கி கனியிதழ் பற்ற துடிக்கும் கருவண்டே, காமம் துறந்து காதலில் விழிப்புற்று எழுக, காமம் துறந்து காதலில் விழிப்புற்று எழுக. புல் மேவிய பனித்துளியாய் புவி காந்தமாய் சந்தனக் காட்டின் வாசமாய் பேம்போஸ் வளர்ச்சியாய், ஒரு வகை மூங்கிலது. புல் மேவிய பனித்துளியாய் புவி காந்தமாய் சந்தனக் காட்டின் வாசமாய் பேம்போஸ் வளர்ச்சியாய், மனிதம் நிறைந்த மனிதனாய் மனிதம் நிறைந்த மனிதனாய் விழிப்புற்று எழுக. 60 ஆசைகொள் காமம் துறந்த காதல் மிளிரும், 60 ஆசைகொள் காமம் துறந்த காதல் மிளிரும், காரமின்றி உணவு ருசிப்படும், பொருளாதாரம் கடந்த வாழ்வியல் கண்ணோட்டம் மேம்படும், ஓடிய ஓட்டம் அசைப்படும், உட்கார்ந்த நிலையில் இன்பம் பெருகும், வாழ்வின் மறுபக்கம் 60 விழிப்புற்று எழுக, வாழ்வின் மறுபக்கம் 60 விழிப்புற்று எழுக. 60 கடந்த வாழ்வை ஆனந்தமாய் வாழ்க, 60 கடந்த வாழ்வை ஆனந்தமாய் வாழ்க. அவையினருக்கு நன்றி, வணக்கம். மயிலாடுதுறையில் மயில் ஆடும் உயிர் பாடும் என்று அருள்மொழியால் கண்டோம். மனிதம் போற்றும் புனிதம் காக்கும் 60 ஆனந்தம் கண்ட ஆற்றொழுக்கான சொற்களால் அறிவுநடை கவிதை சொன்ன அருள்மொழி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சிறந்த கவிஞராக திருவொற்றியூரில் இருந்து சரவணகுமார், சொல்லில் இனிமையும் சுகமான பார்வையும் கொண்ட கவிஞர் சரவணகுமார் அவர்களை கவிதை வழங்கடைக்கிறேன். வணக்கம். இலக்கிய பணியையே உயிர் மூச்சாக இயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா ஆவடிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த பாவேந்தர் விழாவில் கவிதை வாசிக்க வாய்ப்பளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு விழிப்புற்று எழுக. மொழிப்பற்றில் மோகித்த மூத்த சமுதாயமே, அழுக்குற்ற எண்ணங்கள் அரசியலில் சிக்காது விழிப்புற்று எழுக நீ, வீணர்கள் சதி முறித்து ஒழுக்கத்தின் வழிநெடுக ஓங்கு புகழ் தமிழோடு. அழிவற்ற மொழி கண்ட ஆளுமையே தமிழர் படை, இழிவான சிந்தனையார் இச்சைக்கு பலியாகா, செழிப்புற்ற இலக்கியத்தின் சீர்மை மிக அறவழியில் வழிகாட்டியாய் விளங்கு வானவரும் போற்றிடவே. மேதைகளாய் சாதனைகள் மேதினியில் ஆற்றாது போதையினில் சிக்குண்டு பாதைதனை தொலைத்தே நீ, வேதனையில் விரக்தியினில் வீண் போகல் அறிவாமோ. உழைப்பேதான் குறுக்கு வழி உயர்ந்திடவே செருக்குடனே, பிழைப்பொன்றே இலக்காகி அழைப்போர்க்கு அடிமையென பேதைகளாய் வாழ்வதும் பிறப்பாமோ தமிழர்க்கு. ஆழிசூழ் உலகதனில் அந்தமில்லா மொழியாய்ந்து கீழடியின் பெருமையுடன் கீர்த்தியுடன் நேர்த்தியுடன் யாழிசையும் முழவொலியும் ஏழிசையும் கொள் மரபின் அழியாத வழித்தோன்றல் அயர்ந்தேதான் உறங்குவதோ. இழிவன்றோ இனபேதம் மொழி வழியோ ஜாதி மதம், பழிதருமே பாழ்வழிகள் பகலவனாய் எழுயினமே. உண்பதிலே உடுப்பதிலே உளமாற பழகுவதில் நட்பினிலும் நடத்தையிலும் நங்கையவர் கேண்மையிலும் மெய்யான தமிழர் என மேன்மை தரு அறநெறியில்
பொய்யான பரதேச பொலிவு மிகு ஒப்பனையை புறந்தள்ளி பழகிடுவோம் சிறந்த இனம் என்றேதான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒழுக்கத்தின் உயர்வாய் வழக்கத்தை வரவழைப்போம். ஒழுக்கத்தில் புன்னகையை புறமுதுகிட்டு விரட்டுவோம். புதிய பாதை காண்போம். குடம் போட்ட தங்கமென வீழ்வோம் என்று புதிய வழி சொன்ன புதுமை கவிஞர் க. சரவணகுமார் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நல்ல கவிதை சொல்லி நாளும் உயர்கவென வாழ்த்துகிறேன். அடுத்து புதுச்சேரியில் இருந்து ஆசிரியர் ஆ. கவிதா ஆனந்த் அவர்கள் சிறந்த கவிஞராக தன்னுடைய ஆசிரியர் பணியோடு தமிழ் பணியையும் சிறப்பாக செய்து வருகின்ற ஆ. கவிதா அவர்கள் தன்னுடைய கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து இயக்கங்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக தமிழ் வணக்கம். கிழக்கு கதிராய் கிளர்ந்தெழுந்த பேரொளியே, அழகு தமிழே, அறிவு சுடரே, என் அன்னையே, உன்றன் அடிபணிந்து போற்றுகிறேன், இன்பப்பா ஈவாய் எனக்கு. அவை வணக்கம். பல்லோர் புகழும் பெரியோர் அவைக்கும், நல்லோர் நவின்றிடும் நய உரைக்கும், கவி பாடும் எம் கான குழுக்கும் நவில்கிறேன் வணக்கம் நன்மாலையிலே. கவிதை தலைப்பு விழிப்புற்று எழுக. பாட்டி பூட்டி ஆக்கிய உணவுகள் வீட்டின் நலத்தை பேணிடும் பொக்கிஷம். வயிறை இதமாக்க பதமான பழஞ்சோறு, வாய்க்கு ருசியான கம்பஞ்சோறும் கூழும், சுட சுட சோறும் சுண்ட குழம்பும், சுக்கு காப்பியும் கருப்பு இட்லியும், கெட்டி களியும் தேனும் தினைமாவும், எட்டி காயாய் கசப்பது நன்றோ, பீட்சா பர்கர் பரோட்டா நூடுல்ஸ் நாடிச் செல்லும் இன்றைய தலைமுறை. அன்னை சமையல் அன்பின் அமுதம் என்றே அறியாது வாழ்வது சரியோ. கொழுக்கட்டை முறுக்கு அதிரசம் சோமாசு, கமர்கட் கடலை பட்டாணி பொரி உருண்டை, ஆட்சி செய்த நாவின் மொட்டுகளில் லேசும் குர்குரேவும் உழவுதல் சரியோ. வீட்டில் அரைக்கும் பொடிகள் போயின, கடையின் பொடிகளோடு நோயும் வந்தன. அடுக்கடுக்காய் காரணம் தேடியே நாளும் அடுமனை உணவுகள் ருசிப்பது சரியோ. பெருகும் உணவகம் பெருகும் மருந்தகம், அருகும் ஆரோக்கியம் அடுப்பங்கரை அழுவதால். புற்றீசல் போல எங்கும் புற்றுநோய்கள், சற்றே நாமும் சிந்தனை செய்வோமே. நலமான தலைமுறை நமது கைகளில், நல்வாழ்வு அளித்திடவே விழிப்புற்று எழுகவே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்ணும் உணவில் இயற்கை காண்போம், எண்ணும் மனமே எழில் வாழ்வை தரும் என்று ஏற்றதொரு கருத்தை சொல்லி புதுவை கவிஞர் கவிதா தன்னுடைய கவி தந்திருக்கிறார். கவிதையால் இயற்கை வளர்ப்போம், இதமாய் மருந்தகம் தேடாமல் பதமாய் வாழ்வோம் என்று பண்பாட்டு நெறி சொன்ன கவிதா அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து திருச்சியிலிருந்து ஆசிரியர் ஆ. ராதா அவர்கள் தன்னுடைய கவிதையை வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று கவிதை வழங்க அழைக்கிறேன். ஈன்றெடுத்த அன்னைக்கு முதல் வணக்கம், அன்னை தமிழுக்கு என் வணக்கம், கவி ஆளுமைகளுக்கும் கவி தோழமைகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே,
நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. கவிதையின் தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசனின் விழிப்புற்று எழுக. உன்னால் முடியும் என்றே நினைத்து நாளும் பொழுதும் செயலினை நடத்து. உனக்கான பாதையில் உருவாக்கி பயணப்படு. ஓய்தல் ஒழித்து உறக்கம் விடுத்து விழிப்புற்று எழு. எங்கெங்கு காமினும் சக்தியடா என்ற தமிழ் கவிஞனின் சக்தியை உன் நெஞ்சில் நிறுத்தி மரத்தோள்களிலே வீரமெனும் உரத்தினை பூட்டி தமிழெனும் அறிவினை அகத்திலே பாய்ச்சி ஓரடி ஈரடி என எண்ணி வைக்காது எட்டடியாய் எட்டி வைத்தே எட்டி நடந்திடு. குட்ட குட்ட குனிந்தது போதும் விழியிலே கடலேற்றி விழிப்புற்று எழுக. தமிழனுக்கு ஒரு இனம் உண்டு. நம் தமிழனுக்கு தனியொரு குணம் உண்டு. மொழியை காப்பவரை கண்டே மண்டியிடு. மொழிக்கு ஊறு விளைவிப்போரை கண்டால் நிலத்தில் புதைத்து விடு. தாய்க்கு பழியெனில் தவிக்கும் நீ தாய்மொழிக்கு பழியெனில் வீணே இருந்து விடாதே. மொழியை இழிவாக்கும் கயவர்களை கொன்றுவிடு. மானத்தை விடுத்து மோனத்தில் இருந்தது போதும். மொழியை அடமானம் வைத்தே அலையுதொரு கூட்டம். கொலை செய்து மொழியை ஆளுதொரு கூட்டம். கூட்டங்களை கண்டு கூண்டோடு பெயர்த்து எறி. விரைந்தே நீயும் விழிப்புற்று எழுக. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. மூட்டிவிட்ட தீயை நடுவாமல் காத்திடவே நாளும் உடைப்போம் என்று நல்ல கவி சொன்ன கவிஞர் ராதா அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எண்ணமெல்லாம் தமிழாக எழுச்சி பெறும் கலையாக சிறக்க வாழ்த்துகிறேன். சிவகாசியிலிருந்து முனைவர் சு. முத்து அவர்கள் ஆசிரியராக தன்னுடைய பணியை நிறைவாக செய்து தமிழ் பணியை தலையாய பணியாக ஏற்று பணியாற்றி கொண்டிருப்பவர். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர், கவிஞர் என்று பல நிலைகளில் தமிழ் பணியை தளராமல் செய்து கொண்டிருப்பவர் முனைவர் சு. முத்து அவர்கள் தன்னுடைய கவிதை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழே, அறம் வளர்த்த செந்தமிழே, உன்னை நான் வணங்குகிறேன். உலகெல்லாம் வாழியவை என அன்னை தமிழை வணங்கி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு என்பதற்கிணங்க அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்மளுடைய மனதிலே நிலை கொண்டு இறைவனாக மாபெரும் கவிஞராக காட்சி தரக்கூடிய உயர்திரு கலைமாமணி, நம்மளுடைய உலகின் சொல்லின் செல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை கூறி, இன்றைய நிகழ்விற்கு தலைமை ஏற்று சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பல கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். காரணம் சிறிது காலங்கள் நான் நம்மளுடைய புலனத்திலே இணையாமல் சில காரணங்களால் இருந்தேன். இருப்பினும் என்னுடைய தாய் அன்னை அனைத்திந்திய தமிழ் சங்கத்தை மறவாது மீண்டும் இணைய வாய்ப்பு கொடுத்தமைக்கு பல கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்விற்கு வரவேற்பை ஆற்றின நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர், அன்பு சகோதரி திருமதி முத்துமாலை அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை கூறி, அருமையான முறையிலே இந்த கவி அரங்கத்திற்கு நன்றியுரை கூற காத்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு, பண்பு, பாசம், நேசம் எல்லாம் ஒருங்கி நிறைய பெற்ற, நாளும் வர நீ விரும்பு நாட்டில் நீ ஒரு செங்கரும்பு எண்ணி துணிந்து செயலாற்றும் எவருக்கும் ஒரு தேனூற்றாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை கூறி என்னுடைய கவியை நான் படைக்கின்றேன். விழிப்புற்று எழு. கவிதையின் தலைப்பு: விழிப்புற்று எழு மானிடா, உதிரம் ஆறாக பாயட்டுமே, அடிமை நரம்பு முறுக்கட்டுமே,
சீராய் பாயும் வியர்வை வழிந்தோடட்டுமே. விழிப்புற்று எழு மானிடா. வீடு வீதி காத்திருக்கு, உன்வரவை தேடியிருக்கு. நாடு உலகம் காத்திருக்கு, விழிப்புற்று எழு. இருளை விளக்கு, விடியலை பிறப்பாக்கு. வெற்றி பேச்சு வீண் பேச்சு விடியலை தராதே. விழித்தெழு விடியும் வாழ்வே. கைபேசி தொலைபேசி காலம் வீணாகுமே. விந்தையில் வீழாதே, விழித்தெழு வாழ்வு மலரட்டுமே. தீய பழக்கம் இன்பமென நினையாதே, உடல் நலம் உயிர் நலம் போக்குமே. நற்பழக்கம் நன்மை என நினை, விழிப்புற்று எழு மானிடா. வாழ்வு இருளென நினையாதே, பின் பகலுண்டு நினைத்திடு. விசால பார்வையால் விண்ணை அல, விண்ணகமும் வசந்த மலர் தூவுமே. கவலை கண்டு கலங்காதே, அதுவே கண்ணீரை துடைக்குமே. விடியட்டும் என தூங்காதே, விடியட்டும் என தூங்காதே, சிலந்தியும் உன்னை சிறையிடுமே. துயரங்கன்று துவளாதே, துயரங்கன்று துவளாதே, தன்னம்பிக்கையால் வென்றிடு, தன்னம்பிக்கையால் வென்றிடு. உயிரை நினைத்து கலங்காதே, உயிரே துன்பம் வெல்லும் கருவியே. நடந்தவையால் நடுங்காதே, நடப்பவை நல்லபடி ஆகட்டுமே. அதிக தூக்கம் ஆபத்தே, எழுந்து நட, எழுந்து நடைபோடு, எவனுக்கு விடை கொடு. அன்பு அகிலம் ஆளுமே, விழிப்புற்று எழுந்திடு, விடிவெள்ளியும் உன் காலடியில் தானே. அன்பு அகிலம் ஆளுமே, விழிப்புற்று எழுந்திடு, விடிவெள்ளியும் உன் காலடியில் தானே. முடியாது என நினையாதே, முடியாது என நினையாதே, முயன்றால் முடியாதது ஏதுமில்லையே. மூட பழக்கங்களில் முடங்காதே, மூட பழக்கங்களில் முடங்காதே, முட்டியை மடக்கிவிடும் மறவாதே, முட்டியை மடக்கிவிடும் மறவாதே. தீய இன்பத்தில் வீழாதே, தீபோல் சுடும் மறவாதே. பகைவரால் கண்ணீர் சிந்தாதே, பகைவரால் கண்ணீர் சிந்தாதே, கண்ணீரும் காலத்தை வெல்லுமே. துவண்டது போதும் துயில் எழு, துவண்டது போதும் துயில் எழு. தூக்கு மேடையும் பஞ்சுமெத்தையே, அடிமை என்று அழாதே, அன்பால் ஆண்டவனும் உனக்கு அடிமையே. விழிப்புற்று எழு மானிடா, உதிரம் ஆறாக பாயட்டும், அடிமை நரம்பு முறுக்கேறட்டும், சீராய் பாயற்றும் வியர்வை வழிந்தோடட்டும். விழிச்செழு, விழிப்புற்று எழு மானிடா, வாழ்க்கை உனது கையிலே. நன்றி, வணக்கம். அதிரும் சொற்களால் உதிரும் கருத்துக்கள் புதிராய் முளைத்து பூகம்ப கவி தந்தார். எதிராய் ஏதுமில்லை, எழுக தமிழென்றே எழுச்சி கவி சொன்னார். சிவகாசி பட்டாசு சீறி வெடிப்பதில் சிறப்பென்ன சிந்தனைகள் சிதறியது. சிறந்த கவிதை சொன்ன முனைவர் முத்து அவர்களை பாராட்டுகிறேன். நன்றி. அடுத்து மயிலாடுதுறையிலிருந்து ரு சாந்தி அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர், சிறந்த கவிஞராக தன்னுடைய கவிதையை அரங்கேற்ற வந்திருக்கிறார். மயிலாடுதுறையிலிருந்து சாந்தி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். என் ஆசான் தாழ் பணிந்து நெஞ்சில் விதைத்த விதை நினைவில் பயிராகி ஓங்கியெழும் சிந்தனையால் பண்ணின் சிறகிசைத்து என் எண்ணம் தலை சேர்த்து கண்ணல் தமிழ் கூட்டி கவிதை கூற வந்துள்ளேன். வீறு கொண்டு எழு, விழிப்புற்று எழு. பாவேந்தர் வழி நின்று தமிழை கற்று சூரனாய் அவதரித்தார்.
தமிழ் மொழியை காக்க, சுதந்திர திருநாட்டின் தமிழ் தாகம் போக்க. விழிப்புற்று எழச் சொல்ல கவிதை சொன்னார், விடியலாய் வந்து மக்களை காத்தார். விடாமுயற்சி என்னும் விதையால் விழிப்புற்று எழுக, விவேகத்துடன் திகழ்ந்து விழிப்புற்று எழுக. காலத்தின் கடமைதனை செய்து விழிப்புற்று எழு. கல்வியை சிறப்புற கற்று விழிப்புற்று எழு. முன்னோர் காட்டிய வழியை முறையாய் பின்பற்றி விழிப்புற்று எழுக, முன்னேற்றம் காண விழிப்புற்று எழுக. தமிழை காக்க விழிப்புற்று எழுக, தமிழ்நாட்டில் தமிழ் கற்று விழிப்புற்று எழுக. சிறுமை செய்யும் கயவரை கண்டால் விழிப்புற்று எழுக, சிந்தை மேலோங்கி விழிப்புற்று எழுக. நன்றி, வணக்கம் ஐயா. நான் டிராவல்ல இருக்கேன், அதனால என்னால சரியா பிக்கப் பண்ண முடியலங்க ஐயா. நன்றி, வணக்கம். காந்தி சொன்ன சாந்தி கனவான பின் மயிலாடுதுறை சாந்தி மகிழ்ச்சியான செய்தி சொன்னார். கவிதை வழங்குவதற்காக கரூரில் இருந்து இரா. திருமூர்த்தி அவர்கள் சிறந்த கவிஞராக தன்னை தகவமைத்துக் கொண்டவர், ஆற்றல் மிக்க தமிழ் பணியாளராக பணியாற்றி வருபவர் கரூர் இரா. திருமூர்த்தி அவர்கள். உணர்ச்சியூட்டிய பாவேந்தர் பிறந்த நாள் உலக கவிஞர்களின் உணர்வுகள் பெருகும் நாள். நெத்தியில் இருக்கும் தமிழா விழித்தெழு என தட்டி எழுப்பியவர் பாவேந்தர். தமிழ் புத்தாண்டு என வடமொழியில் விரோதி ஆண்டு புரோதி ஆண்டு என பெயர்களை சூட்டி கொண்டாட செய்யும் சூழ்ச்சியில் இருந்து விழிப்புற்று எழுக என்றார். தமிழை சொன்ன பாவேந்தர் தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழ் உயிருக்கு நேர் என்றார். தமிழன் கட்டிய கோயில் கருவறையில் தமிழ் மொழிக்கு இடம் உண்டா, தமிழா விழித்தெடு, கொலைவாளினை எடரா, குடியூர் செயல் அறவே என முழங்கியவர் பாவேந்தர். பெண் கல்விக்கு புத்தியூர் ஊட்டியவர் பாவேந்தர். புதியதோர் உழவு செய்வோம் என்றார். தமிழ் என்று மனிதர்களுக்கு ஏற்றடா, இங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என முழங்கும் பாவேந்தர். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என பாடம் நடத்தியவர் பாவேந்தர். தரணியில் தமிழுக்கு விளங்கிட்டால் விழித்தெழு கொள்வித்தெழு என்றார். தமிழால் எல்லாம் செய்வோம், தமிழில் மட்டுமே செய்வோம், விழிப்புற்று எழுவோம், வீரத்தமிழை போற்றி காப்போம், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். மூர்த்தி பெரிதா கீர்த்தி பெரிதா என்றால் திரு வந்த பின் மூர்த்தி சிறப்பாவதில் சிறப்பென்ன? சிறந்த கவிதை சொல்லி சுருக்கமாக தமிழ் நலங்காக்கும் நல்ல கவிதை தந்த கரூர் இரா. திருமூர்த்தி அவர்களை பாராட்டுகிறேன். கோயம்புத்தூரிலிருந்து முனைவர் பா. விக்னேஸ்வரி அவர்கள் சிறந்த கவிஞராக நல்ல பேச்சாளராக அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் முனைவர் விக்னேஸ்வரி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு மற்றும் என்னோடு கவி பாட வந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லக்குமி வயிற்றில் சுமந்த கவி செல்வம், கனகசபை தோளில் வளர்ந்த தமிழ் கனல், புதுவையை அலங்கரித்த தீம்புணல், சங்கி முழங்கென்று முழங்கிய சங்க தமிழன், இசையாய் அமுது ஊட்டிய இசை அமுது, தமிழுக்கு அமுதென்று பெயர் கொடுத்த தமிழ்தாசன், அன்பில் மலர்ந்த அழகின் சிரிப்பு, தமிழ் மொழி பாரதி மீதும் அளவற்ற அன்பும் எல்லையற்ற காதலும் கொண்டவர், பரந்த பாருக்கே பாவேந்தர். பாவேந்தர் பாட்டை எடுத்து பாடினால் நரம்பினில் தமிழ் குருதி தன்னால் ஏறிடும். பாட்டு என்றவுடன் பாட்டின் மீதும், காதல் என்றவுடன் நினைவில் நிற்பவர். பாரதியின் மீது தீரா காதல் என்றால் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கெடுத்து முழங்கியவரின் நினைவலைகளை தொட்டு செல்வோம். பாரதிக்கு ஒரு தாசன் பாரதிதாசன், தற்காலிக தோல்வியா தளராதே என்றாயே, தங்கமன வந்த தமிழ் சிங்கமே, நின் பாடல் கேட்டு விழிப்புற்று எழுவோம். இமயம் உயரமும் அல்ல, இருக்கும் எவையும் துயரமும் அல்ல. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம் ஐயா. இருப்பிடம் உணர்ந்தால் நாம் தாம் உயர்ந்திருக்கிறோம் என்பதை, தமிழ் குருதி தண்ணில் நின்றால் எதுவும் நமக்கு உயரமில்லை என்பதை
முனைவர் பா. விக்னேஸ்வரி அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து சுருக்கமான நறுக்கென கவிதை சொன்னார். நல்ல கவிதை தந்ததற்காக அவரை பாராட்டுகிறேன். அடுத்து கவிதை வழங்க உசிலம்பட்டியிலிருந்து ரொசாரியா அவர்கள். உறங்காத விழிகளாய் தினம் தினம் போராடும் பெண்ணே, உன் விழிக்கு உறக்கமில்லையோ? ஓய்வு நாளின்றி ஓயாத விழி பெண்ணே, சூரியன் வரும் முன்னே திறக்கும் விழி நில ஒளியிலும் ஊரே அடங்கியும் விழிக்கின்றதே. யார் அறிவரோ உன் மனக்குமுறலை? ஆனாலும் நீ என்ன விழித்தாய் கிழித்தாய் என்னும் அருமையான விருதுகளால் அலங்கரிக்கும் ஆண்களின் பரிசுகளுக்கு தெரியாது உறங்காத விழிகள் வாழ்வின் வழிகள் என்று. விழிகளுக்கு புரியும் அதன் வலிகள். அன்றோ படிப்பதற்கென்று சிறை வைத்தனர், இன்றோ சம்பாதித்து கொடுத்தும் கையேந்தும் நிலையில் பறக்க விடாமல் சிறகொடித்தனர். ஒரு நாள் உறங்கினால் உலகமே உறங்கிவிடும் என்று அறிந்தும் அறியாதாய் வாழும் காணல்கள். மதிக்காவிடினும் மிதிக்காது, போற்றாவிடினும் தூற்றாது, அவளின் உணர்வினை புரிதலை தேடி சம உரிமை பதாகைகள் ஏந்த வேண்டாம். உள்ளத்தில் சமதர்மம் பேணி இல்லத்தில் மனிதம் காக்கும் மனித நேயத்திற்காய். இதோ பணிக்கு செல்கின்றாய், ஆனால் பணம் கையில் இல்லை. அன்னம் இடுகின்றாய், எச்சத்தை சாப்பிடுகின்றாய். பிறனுக்கு பேணுகிறாய் நலம், கணக்கில்லையே. இரும்பால் அடித்தது போலும் உன் மனமும் உள்ளமும். நவீன அடிமைகளுக்குள் நீ மூழ்கடிக்கப்பட்டாயோ? போதும், பொங்கி எழுந்திடு பராசக்தியே, விழித்து எழு. நன்றி ஐயா. சரிநிகர் சமாதானம் தேடி போர்க்குடி தூக்கி புதுக்கவிதை சொன்ன உசிலம்பட்டி ரொசாரியோ ராணி அவர்கள் ஆசிரியைதான் என்றாலும் அவர் பெண்ணியத்தின் போர்க்குரலாய் ஒலித்தார். அவர் கவிதைக்காக அவரை பாராட்டி வாழ்த்துகிறேன். அடுத்து திண்டுக்கல் ஷாஜகான் அவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்றவர். பல்வேறு விருதுகளை பெற்று தக்க தொண்டாற்றி வருபவர். நல்ல கலைஞர். நாட்டுப்புற கலைகளை நாள்தோறும் சிறப்பாக எடுத்து சொல்லி தன்னால் இயன்ற வகையிலெல்லாம் முத்தமிழையும் காத்து வருகின்ற சிறந்த கவிஞர், பேச்சாளர், ஆசிரியர் திண்டுக்கல் ஷாஜகான் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். வணக்கங்கள். இந்த ஒரு நிகழ்வு அதனை பொறுப்பேற்றிருக்கும் அனைத்து தமிழ் சங்கத்தின் தலைவர் எங்கள் கவி ஆசானாக விளங்கும் மதிப்பிற்குரிய ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் கவியரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். திண்டுக்கல்லில் இருந்து விழிப்புற்று எழு தமிழா என உரைத்த பாரதிதாசனை காண்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டில் அதை தந்த கவிஞன் அல்லவா நீ. தமிழ் மீது பற்று கொண்டு இன்றும் உயிரோடு கலந்திருக்கும் நாம் மனிதன் அல்லவா. வாக்களுக்கு எல்லாம் வாவேந்தராக திகழ்ந்தவனே, தமிழுக்கு அமுதென்று தமிழையும் சுவைத்தவனே, பாரதிக்கு அடியனாக மாறி பாரதி தாசனாக மாறியவனே, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பி தமிழ் போல உலகிற்கு எடுத்துரைத்தவனே, தமிழை தீண்டும் பகைவரை உணர்ச்சி வேல் கொண்டு தாக்கி தமிழை காத்தவனே, தமிழ் கவிஞனா சமுதாய கவிஞனா உன்னை என்னவென்று அழைப்பது? நீ இரண்டும் சேர்ந்த கலவை அல்லவா. சுளையை, தேனை, நனிபசும் பாலை, தென்னை இளநீரை
வைத்தாலும் தமிழ் என் உயிர் என்று உரைத்தனோ நீ விழித்திரு தமிழா, விழித்திரு, தமிழ் மொழியை காக்க. நன்றிகள் ஐயா. வாய்ப்பளித்ததற்காக திண்டுக்கல்லிருந்து ஷாஜகான். கற்கண்டு கவிதை தந்தார், சொற்கொண்டு சுவை கூட்டி சுந்தர தமிழில் சுறுசுறுப்பு கவிதை சொன்ன நல்லாசிரியர் ஷாஜகான் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை சொல்ல அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் முருக சரஸ்வதி அவர்கள், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பல்வேறு நிலைகளில் தொடக்கத்திலிருந்து நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர், சிறந்த செயல்பாட்டாளர், நல்ல கவிஞர், பட்டதாரி ஆசிரியர், இன்று பல்வேறு நிலைகளில் தளராமல் தமிழ் பணியும் ஆசிரியர் பணியையும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் முனைவர் முருக சரஸ்வதி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அகிலம் வியக்கும் என் அன்னை தமிழை வணங்கி அனைத்திந்திய தமிழ் சங்க உறவுகளுக்கு என் வணக்கத்தை கூறி, பாவேந்தருக்கு நான் வேந்தர், அனைத்திந்திய தமிழ் சங்க தலைவர், சொல்லின் செல்வர், கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்கள் தலைமை தாங்கும் இந்த தனித்துவமான கவிதை நிகழ்விற்கு வருகை தந்த ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு கவிதைக்குள் நுழைகின்றேன். கவிதையின் தலைப்பு விழிப்புற்று எழுக. பாவேந்தனுக்கு பாமாலை சூட்டும் இந்த அருமையான தலைப்பை தந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அனைத்திந்திய தமிழ் சங்கத்திற்கு கல்லெடுத்து ஆயுதமாக்கி காட்டை திருத்தி நாட்டை ஆண்டு, கல்லெடுத்து ஆயுதமாக்கி காட்டை திருத்தி நாட்டை ஆண்டு, நீரை பாய்ச்சி நிலமாக்கி களைபறிக்க கருவி செய்து, புல்லரித்து நல் உணவாக்கி, நாளெல்லாம் முயன்று முயற்சித்து, நாளெல்லாம் முயன்று முயற்சித்து, நாகரீகம் பெற்றதெல்லாம் விழிப்புற்று எழுந்ததாலே, நாகரீகம் பெற்றதெல்லாம் விழிப்புற்று எழுந்ததாலே, மண்ணில் செய்த செயல் தாண்டி, மண்ணில் செய்த செயல் தாண்டி விண்ணிலும் செய்வித்து, எண்ணிலா சாதனை ஏற்றமிகு செய்து முன்னேறி முயன்றதெல்லாம் விழிப்புற்று எழுந்ததாலே, ஏனோ இன்றெல்லாம் விழிப்புற்று பெற்ற வளர்ச்சிதனை விழிப்பின்றி வீழும் நிலையிலே, விழிப்புற்று பெற்ற வளர்ச்சிதனை விழிப்பின்றி வீழும் நிலையிலேயே, ஒன்றல்ல இரண்டல்ல பெற்ற மொழியில் கலப்பு நட்ட நிதியில் பங்கம், வளர்த்த கலையில் அழிவு உழைப்பாளிக்கு ஊதியமின்மை, போராளிக்கு வெற்றியின்மை, பணத்திற்கு பஞ்சமில்லை பட்டினிக்கு எண்ணிக்கை இல்லை, பணத்திற்கு பஞ்சமில்லை பட்டினிக்கு எண்ணிக்கை இல்லை, அறிவிற்கு குறைவில்லை ஆளுமையில் நிறைவில்லை, அறிவிற்கு குறைவில்லை ஆளுமையில் நிறைவில்லை, இன்னுமாய் நீள்கிறது நீண்டு கொண்டிருக்கிறது, நீண்டு கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தும் நிற்க வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும், இவை அனைத்தும் நிற்க வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். ஆதலால் ஆறறிவு கொண்ட மானுட இனமே ஏழறிவோடு, ஆதலால் ஆறறிவு கொண்ட மானுட இனமே ஏழறிவோடு நினைந்து பார்த்திடு, நினைவோடு நிஜமாக்கிடு, ஏழறிவோடு நினைந்து பார்த்திடு, நினைவோடு நிஜமாகி, விழிப்புற்று நீ எழ வேண்டும், நீ விழிப்புறும் களமே சிறப்புறும் காலம், விழிப்புற்று நீ எழ வேண்டும், நீ விழிப்புறும் காலமே சிறப்புறும் காலம், மொழிக்கு வெளியாகு தாய்க்கு நற்சேயாகு, மொழிக்கு விழியாகு தாய்க்கு நற்சேயாகு, தாய் நாட்டுக்கு தலைமகனாகு, எழுவதற்கு விழித்திரு எழுவதற்கு, விழிப்புற்று எழு செழிப்புற்று எழு,
நன்றி ஐயா. இந்த வாய்ப்பை தந்த அனைத்திந்திய தமிழ் சங்க தலைவர் உட்பட அனைத்து ஆளுமைகளையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எட்டும் தூரத்தில் எட்டயபுரம் பாட்டுப்பாட்டன் பாரதியின் வீட்டு பயிற்சியை விளக்கினார். கோயில்பட்டி கடலை மிட்டாய் இணைக்கும் கோளேந்தும் ஆசிரியை முருக சரஸ்வதியின் கவிதை இனித்தது, ஆனால் கனல் தெரித்தது. இனிக்கும் கவிதைகளில் கணக்கும் கனலை மணக்கும் தமிழால் அனைவருக்கும் சொல்லி எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் பாரதியின் பட்டுப்போன நினைவுகள் பதுங்கிவிடவில்லை என்பதை கரிசல் காட்டின் புரிதல் தமிழை கவனப்படுத்தினார் முனைவர் முருக சரஸ்வதி. கவிதை வாழ்க, கவிதையோடு அவரும் வாழ்க. அடுத்து சென்னையிலிருந்து கவிஞர் தா வை சாரதி அவர்கள் சிறந்த கவிஞராக தன்னுடைய கருத்துக்களை கவிதையாக்கி அரங்கேற்ற வந்திருக்கிறார். அவரை கவிதை சொல்ல அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க தமிழ். எனக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் திரு ஆவடிக்குமார் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எனது ஆசான் மரபு ஆசான் கோவிந்தராஜன் பாலு ஐயா அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி தொடங்குகிறேன். தமிழ் உணர்வோடு தனையனாய் சொல்வேன், பசுந்தமிழ் போற்றி மகிழ்வோடு. தலைச்சிறந்தெங்கும் தனித்துவமான தமிழ் மொழி தாயின் துணையோடு, தமிழ் இனம் காக்க மொழிதனை பேசி பழகிடு நாளும் உறவோடு, பழமையை கொண்டு புதுமையை சேர்த்து பழந்தமிழுக்கு புகழ் சேரு. கருவறை தொட்டு மறைவது ஈராய் அருந்தமிழ் வேதம் புகழோது, அருமறை தெய்வம் முகவரை தாயின் திருக்கடல் வீழ்வாய் பணிவோடு. திரைக்கடல் சென்றும் திரவியம் தேடு அறவழி நூலின் தொடராகும். பரப்பிடு எங்கும் தமிழதின் சீர்மை இறைந்திடும் நல்ல வழியாகும். புரட்சியின் வேந்தன் தமிழினப் பற்றோன் புகழினை பாடு கொண்டாடு. திராவிட நாடே தமிழ் திருநாடு முழங்கிய மன்னன் புகழ்பாடு. புனைந்திடு நல்ல கவிதைகள் கூறு அனைவரும் நம்மில் கலந்தாட. விழித்திடு சற்றே இனி உறங்காமல் விழிப்புடன் என்றும் தமிழ் வாழ. வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். பழமையோடு புகாத புதுமை கிழமையோடு முடிந்து போகும். சாரதி சொன்ன புதிய நீதி. சாரதி இல்லையே சரித்திரம் முடிந்து போகும். சாரதிதானே சரித்திரம். சரித்திரம் சொன்ன சாரதியை வாழ்த்துவோம். ஆசிரியர் கவிமாமணி அரக்கோணத்திலிருந்து கேத்ரின் மெட்டில்டா அவர்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் வடார்காடு மாவட்ட அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். சிறந்த கவிஞர், பேச்சாளர், ஆய்வாளர், ஆசிரியர், பல நிலைகளில் தமிழ் பணியாற்றி கொண்டிருப்பவர். தான் மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவர், குழந்தை என்று குடும்பமே தமிழ் பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு உழைத்துக் கொண்டிருப்பவர் கவிஞர் கேத்ரின் மெட்டில்டா அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விழிப்புற்று எழுக என்ற கவிதைக்குள் நுழைகிறேன். ஆட்சி செய்யவும் மாட்சிமை பெறவும் கல்வி பெறவும் கடவுளை தொழவும் விழிப்புற்று எழுக. மந்திரம் ஓதவும் மருத்துவம் பயிலவும் நீதியை பெறவும் நிதியை பெருக்கவும் விழிப்புற்று எழுக. சாதனை புரியவும் சரித்திரம் படைக்கவும் உரிமைகள் பெறவும் உலகை வெல்லவும் விழிப்புற்று எழுக. விண்ணை அளக்கவும் விவசாயம் பேணவும் விஞ்ஞானம் அறியவும் அஞ்ஞானம் அகற்றவும் விழிப்புற்று எழுக. புதுமைகள் புகுத்தவும் புரட்சிகள் செய்யவும் புத்தெழுச்சி கொள்ளவும் புவியினை வெல்லவும்
விழிப்புற்று எழுக. சாதியம் அகற்றவும், சத்தியம் நிலைக்கவும், சமத்துவம் பெருகவும், சாதனைகள் புரியவும் விழிப்புற்று எழுக. தோல்வியை துரத்தவும், தோழமை பேணவும், தொலைநோக்கு கொள்ளவும், தொல்லைகள் தீர்க்கவும் விழிப்புற்று எழுக. ஐயம் தீர்க்கவும், ஐநிலம் காக்கவும், வையம் புகழவும், வாழ்வாங்கு வாழவும் விழிப்புற்று எழுக. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. விடியிருந்தும் விழிப்பில்லை என்றால், மொழி இருந்தும் பயிற்சி இல்லை என்றால், செழிப்பிருந்தும் செயல் இல்லை என்றால், வீணாய் விடலுக்கு இறைத்தன் தேனாய் போகும் என்று கேத்ரின் மெட்டில்டா புதிய செய்தி சொன்னார். நல்ல கவிதை தந்த கேத்ரின் மெட்டில்டா அவர்களை வாழ்த்துகிறேன். தமிழ்த்திறன் ஆய்வு நடுவம் இயக்குனர் முனைவர் நா. தனலட்சுமி அவர்கள் பேராசிரியராக, சிறந்த கவிஞராக, நல்ல தமிழ் பற்றாளராக, அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தொடக்க நிலையிலிருந்து நம்மோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் முனைவர் நா. தனலட்சுமி அவர்களை கவிதை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். விழிப்புற்று எழுக. பார்ப்போற்றும் உலகில் விழிப்புற்று மார்த்தட்டி வாழ வேண்டும். கலைகளில் மொழி சார்ந்து திறம்பட தலை சிறந்து விளங்க வேண்டும். சாதி, இனம், மதம் கடந்து சமத்துவம் காண வேண்டும். பிறமொழி பேசாது தன்மொழி தமிழென தமிழை தமிழன் பேச வேண்டும். உழைக்கும் மக்களின் ஊதியம் கிடைக்க, உழைக்கும் மக்களின் வாழ்க்கை சிறக்க, தன்னம்பிக்கை உயர்ந்தால் தானும் உயர தனித்துவம் பெற்று விழிப்புற்று எழ வேண்டும். கரு தொடங்கி உயிர் வரை கண்ணியம் காக்க வேண்டும். காட்டை அழித்து நாட்டை காக்க காலம் முழுவதும் விழிப்புற்று இருக்க வேண்டும். கல்வி கற்க, மருத்துவம் படிக்க, கனா காணவும் விழிப்புற்று இருக்க வேண்டும். நன்றி ஐயா. தன்னை உணர்த்த தன்னம்பிக்கை வேண்டும் என்று நன்னம்பிக்கை சொன்னார். நல்ல கவி தந்த முனைவர் நா. தனலட்சுமி அவர்களை பாராட்டுகிறேன். அடுத்து கவிதை வழங்க இளைய கவி பா. கிறிசோலைட் மிராக்லின். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. கிறிசோலைட் மிராக்லின். சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என் வணக்கம். அடக்குமுறையை அடக்கி அன்பு தழைத்திட, ஆயுதம் அகற்றி ஆற்றல் பெருக்கிட, இன்னல் தீர்த்து இன்பம் பெருகிட, ஈகை கொண்டு ஈன்றவர் மகிழ்ந்திட, கௌரவம் கலைத்து கடமையை செய்திட, வேற்றுமை ஒழித்து ஒற்றுமை பேணிட, மண்ணை காத்து பெண்மை போற்றிட, வன்முறை ஒழித்து அமைதி நிலவிட, பொய்மை விலக்கி வாய்மையை வணங்கிட, சுயநலம் அழித்து சுயமரியாதை காத்திட, புரட்சி கவிஞர் வழி நின்று புரட்சிகள் செய்திட விழிப்புற்று எழுக, விழிப்புற்று எழுக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மடலை மொழியால் மகத்தான கவிதை தந்து மனதை ஈர்த்து மலரும் மொட்டாய் மனம் வீசினார். மங்கள கவிதை சொன்ன இளங்கவி பா. கிறிசோலைட் மிராக்லின் அவர்களை பாராட்டுகிறேன். வளரும் தமிழ் போல் அவர் வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை அரங்கேற்றம் செய்ய முனைவர் பட்ட ஆய்வாளர் புதுச்சேரியிலிருந்து பச்சையம்மா பாண்டியன் அவர்கள் தன்னுடைய கவிதை அரங்கேற்றம் செய்ய வருகிறார். தமிழ் அன்னையையும் வணங்கி என் கவியை தொடங்குகின்றேன். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாள் விழா முன்னிட்டு சிறப்பானது ஒரு கவியரங்கை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும், கவியரங்கை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஐயா கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை சிறப்பானது ஒரு வரவேற்புரை வழங்கிய ஸ்ரீ முத்துமாலை அம்மா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், என்னை இந்த குறிப்பில் அறிமுகப்படுத்தி வைத்த சுகந்தினா மேடம் அவர்களுக்கும்,
இங்கே கவிதை வாசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை தலைப்பு விழிப்புற்று எழுக. புதுவையிலே பூத்த பூங்குயிலே, புது கருத்தை சொன்ன பூவிதழே, புத்தம்புது படைப்பால் உன் புகழ் பூமி எங்கும் பரவிற்று. அன்பால் பாரதிக்கு தாசனானாய், அறிவால் தமிழ் அன்னைக்கு புதல்வனானாய். அஞ்சா நெஞ்சத்தால் திறம்பட பேசினாய், அறிஞர்கள் போற்றும் பகலவனானாய். பெண்களுக்கு நல் கல்வி வேண்டும் என்றாய், பெண்ணடிமை தீர்க்க ஆறா நெஞ்சம் கொண்டாய். பெண்களுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்றாய், படித்த பெண்கள் நூல் படைத்தாய். மூட நம்பிக்கை முடநாட்டம் வீசும் முழு சமுதாயத்தையும் தன் புரட்சி கவியால் விழிப்புற்று எழச் செய்தவரே, முயற்கொம்பாய் இருந்த விடுதலையை முழு மூச்சாய் கொண்டவரே. தமிழா, நீ தவளை அல்ல, தரணி போற்றும் தங்க தமிழனாய் விழிப்புற்று எழுக. தாழ்ந்து கிடந்த பெண்ணினமே, கயவரின் தலைமிதித்து விழிப்புற்று எழுக. அடிப்பணிந்த தொழிலாளியே, நீ அடங்காத முதலாளியை அடக்க தோள்கள் தினவெடுத்து விழிப்புற்று எழுக. தோல்வியின்றி வெற்றியை பெற தமிழா விழித்தெழு. உன் உணர்வோடு, தமிழ் உணர்வோடு விழிப்புற்றெழு, விழித்தெழு, விழிப்புற்றெழு எழு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மெச்சுகின்ற கவிதை சொல்லி மேன்மை மிகு வழிகேட்டார், அச்சு பிசகாமல் பெண்ணுரிமை பேசி அசஸ்தல் மொழியால் அனைவரையும் ஈர்த்தார். பெண்ணியம் பேசி புதுவை மண்ணின் தன்னியம் சொன்ன, புதுவை மண்ணின் கண்ணியம் மாறாமல் கருத்து சொன்ன பச்சையம்மாள் பாண்டியன் பாராட்டுக்குரியவர், வாழ்த்துகிறேன். திருநெல்வேலியிலிருந்து கவிமாமணி காஞ்சனா அவர்கள் சிறந்த கவிஞர், நல்ல கவிதைகளை நாள்தோறும் சொல்லுகின்ற வல்லமை பெற்றவர். கவிமாமணி காஞ்சனா அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைத்து இந்திய தமிழ் சங்கம் இணைய வழி நிகழ்த்தும் பாவேந்தர் விழா விழிப்புற்று எழுக கவிதை அரங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதை மிக பெருமையாக கருதுகிறேன். தலைமை ஏற்று நிகழ்த்தும் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய முனைவர் முத்துமாலை அவர்களுக்கும், நன்றியுரை நவிலை இருக்கிற வழக்கறிஞர் நிறைமதி அவர்களுக்கும், கவியரங்க ஒருங்கிணைப்பாளர்கள் திரு மீனா சுந்தரமூர்த்தி, முனைவர் நாகவல்லி, முனைவர் சங்கீதா அவர்களுக்கும், மேலும் இந்த கவியரங்கில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பாவேந்தர் பாரதிதாசனின் ஒரு சில மேற்கோள்களை கொண்டே இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். கவிதையின் தலைப்பு வெளிப்பூற்று எழுக. ஒப்பற்ற பாரதியின் பார்க்கொண்ட பற்றுதலால் சுப்புரத்தினம் பாரதிதாசன் ஆனார். சமூகத்தின் மேல் பெரும் அக்கறை கொண்டு அவர் இயற்றிய கவிதைகள் பல உண்டு. சாதியின் பெயரில் கடும் கோபம் கொண்டு ஒளியா சாதி ஒழிய வேண்டும், சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்றார். சாதி ஒழிந்தால் மட்டுமே சமூகம் தழைக்க முடியும். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று தமிழின் மேல் அளப்பரிய காதல் கொண்டு சொன்னார். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என தமிழே நமது உயிர் மூச்சாய் வாழ வழி தந்தார். தத்துவ முதல் நூலை உலகுக்கு தந்தனை, கத்திலா இலக்கியம் கடலென கொண்டனை என தமிழ் தாயையும் வாழ்த்துகிறார். தமிழர் வாழ் ஈடுபாடு கொண்டு தமிழகம் அடிமை தகர்தல் வேண்டும் என்றும், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என முழங்கினார். மனிதன் தனது தனிப்பட்ட குணமாய் கொள்ள வேண்டுவது என சுயநலத்தை கைவிடு, உண்மையை மட்டுமே பேசு, நியாயமான செயல்களில் மட்டுமே ஈடுபடு, தனிமையிலும் பிறர் முன்னிலையிலும் நேர்மையை பின்பற்று என தனி மனித ஒழுக்கமே சமுதாயத்தின் தேவை என்கிறார். தன்னிலை இறந்து வாழ்தல் தவறு என்பதை கையேந்தி வாழ்பவர் தன்னைத்தானே விலைப்படுத்திக் கொள்கிறார் என குமுறுகிறார். விழிப்புணர்வுடன் நான் என்ற தன்மை வலுவாது வாழ வலியுறுத்துகிறார். நான் செய்ய வேண்டியது என்னவென்றுதான் என்னாலே என்னுடைய சிந்தனையை தவிர பிறர் என்ன எண்ணுகிறார்கள் என்பதில்லை என்கிறார். இவ்வாறெல்லாம் மனிதன் வாழ அமைதி வேண்டும், நாட்டில் அன்பு வேண்டும். இப்படி தனது வாழ்நாள் முழுதும் பல விதங்களில் எழுச்சி பெற்று இவ்வையகம் துடித்தள விழிப்புற்று எழுக என ஒவ்வொருவரையும் கை நீட்டி கரம் பிடித்து இழுத்துச் செல்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி 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 ஐயா. கண்ணல் மொழியில்
கணக்கில்லா செய்திகளை வண்ணம் போல் எடுத்து சொல்லி நம் நெஞ்சில் நிறைகின்ற நிலையான கவிதை தந்தார் காஞ்சனா அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். கவிமாமணி சாந்தகுமாரி சுகுமாரன் அவர்கள் சிறந்த கவிஞராக கவிதை அரங்கேற்றம் செய்ய காத்திருக்கும் அவரை கவிதை வழங்க அழைக்கிறேன். உயிர் தந்து உரு தந்து என்னை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்திய எனது அருமை பெற்றோருக்கும், என்னை தங்கள் முன் இன்று நிறுத்த உழைத்த என் ஆசான்களுக்கும், வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வத்திற்கும், நாளும் என்னை பற்றி துணை இருக்கும் தமிழ் அன்னையின் பதம் பணிந்து வணங்குகின்றேன். மேலும் இந்நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அத்துணை ஆளுமைகளையும் வணங்குகிறேன். இயற்கை எது வருந்தியே வெறுத்து சினமுற்று இயல்பது நாளும் மாறி பொங்கி எழுமுன், பருவத்தே பயிர் செய்ய ஆட்களின்றி பச்சை படுக்கையது காய்ந்து மண்ணாகுமுன், தண்ணீரின்றி தரணியும் வறண்ட பாலைவனமாகுமுன், தன்னிகரில்லா காற்று மண்டலம் தூசாகுமுன், பச்சிலம் மாறா குழந்தைகள் பலியாகுமுன், பருவமழை தவறி திசைகள் மாறுமுன், பசும் பாலின் தூய்மை தன்னாலே கெடுமுன்னே, பறவைகளின் சிறகுகள் ஒடித்து எரியப்படுமுன், லட்சிய கனவுகளோ காணாமல் மறையுமுன், இல்லறத்தின் நல்லறம் நலிந்தே கெடுமுன், போதையில் பாருமே மயங்கி தள்ளாடுமுன், போதாதென்று ஆட்டுவிக்கும் கைபேசியின் அடிமையாகுமுன், பசிப்பினியில் வயிறு வற்றி சுருங்குமுன், பகலவனும் அனலாய் நெருப்பை கக்குமுன், ஆழ்கடலும் பொங்கி பிரளயமாகி சூறையாடுமுன், ஆழ்மன ஓட்டங்களை எண்ணியபடி செயலாற்றும் முன், உழைக்கும் கரங்களது முடியாதென்று ஓயுமுன், உண்மையது அமைதியாய் அடங்கி வாய் மூடுமுன், தர்மம் வெட்கி தலை குனியுமுன், அதர்மம் நிமிர்ந்து வெறியாட்டம் போடுமுன், உறங்கும் உள்ளம் அதை தட்டி எழுப்பியே உலகம் ஓப்புற புதிதாய் மிளிர, கலை கலாச்சாரம் பண்பாடுகளை மீட்டெடுக்க கனலாய் கொதித்தே விழிப்புற்று எழுக எரிமலையாய். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. அழுத்தமான சொற்களில் அழகான கவிதை வடித்து சிறப்பான செய்திகளை சீராக சொன்னார். சொன்ன விதமும் சொல்லும் கருத்தும் இதமாக இருந்தது. சிறப்பான கவிதை தந்த சாந்தகுமாரி அவர்களை மனதார பாராட்டுகிறேன். அடுத்து கவிதை சொல்ல புதுச்சேரியில் இருந்து கவிமாமணி காந்திமதி பருதிமால் அவர்கள் தன்னுடைய கவிதை வழங்க வந்திருக்கிறார். அவரை அழைக்கிறேன். ஊன் உடல் தந்த தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நிகரான என் தமிழன்னைக்கு அடுத்த வணக்கம். தமிழ் மீது தீரா ஆர்வத்தை தூண்டிய ஆசிரியர்களுக்கு தலைத்தாழ் வணக்கம். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரம்பகை செய்தல் வேண்டும் என்று பாடிய பாரதியின் பணி சொற்களை அடிமேற்கொண்டு செயல்படும் அத்துணை ஆர்வலர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்றைய தலைப்பு விழிப்புற்று எழுக. விழிப்புற்று எழுக பெண்ணே, விழிப்புற்று எழுக. பெண்கள் நாட்டின் கண்கள் என்பர், பெருமை போற்றி உச்சம் வைப்பர். மலரினும் மென்மை மங்கையர் என்பர், மாநிலம் அவளால் இயங்குதென்பர். மெழுகினும் தியாகம் அவளே என்பர், நிலம் நீர் காற்றுக்கு அவள் பேர் வைப்பர். அன்னைக்கு நிகர் இங்கு யார் என்று கேட்பர், அஷ்ட லட்சுமிகளாய் அவரை வணங்குவர். குடும்பத்தின் பாரத்தை அவள் மேல் ஏற்றுவர், குழந்தை வளர்ப்பும் அவள் பொறுப்பாக்குவர். குறையேதும் நேரிட்டால் அவளே பிழையென்பர், குறையின்றி முடிந்திட்டால் தானே நடந்ததென்பர். ஆடை அணிகலனில் இலக்கணம் வகுத்திடுவர், ஆடவரின் பெரும் பசிக்கே அவள் பிறப்பென்பர்.
ஆணுக்கு அடக்கமாய் வாழ்வதே சிறப்பென்பர். ஆசைகள் அவளுக்கேதும் இருப்பதே தவறென்பர். மனம் வீசி மஞ்சம் விரிக்கும் மலர்களிடமே மது உண்ணும் வண்டுகள் உறவு கொள்ளும். மோகத்தால் மொட்டுக்களை குத்தி கிழித்து மோசம் செய்ய ஒரு நாளும் பார்த்ததுண்டோ? இசையாலும் மனத்தாலும் இணையை கவர்ந்து இசையுடனே இன்பம் காணும் பூச்சியினம். கள்ளமில்லா குட்டிகளை காலை கூட்டம் கற்பழித்து கொன்ற செய்தி கேட்டதுண்டோ? பசித்தீயை அணைத்திடவே இரக்கமின்றி இரையை அடித்துண்ணும், அதனாலே மிருகம் என்றோம். தன் பெட்டை மறுக்க வன்புணர்வு செய்து கொன்ற கதை இதுகாரும் படித்ததுண்டோ? நிலவாய் நீராய் நிலமாய் நித்திலமாய் மானாய் தேனாய் மயிலாய் மலராய் ஏற்றி போற்றி புகழ்ந்தது போதும். பெண்ணாய் நினைத்தாலே உயர்வோம் இங்கே. பெண்ணே, தோளில் அழகில்லை, அறிவில் குணத்தில் வை. நாற்குணம் போதவில்லை, ரௌத்திரமும் பழகு. தடைகளை உடைத்தெறி, தன்மானம் தவற விடாதே. காமுற்ற கயவன்களை கடித்து குதறு. வேறாக அல்ல, விதையாக நிலத்தை கிழித்து வா. கிளைகளை வெட்டினால் வீரியத்தை துளிரில் வை. விண்ணை துளைத்து பால்வெளி பயணம் செய். கவலை மட்டுமல்ல, காசினியும் உன் கருவிழி அளவே. நன்றி. காந்திமதி பரிதிமா, புதுச்சேரியிலிருந்து. நன்றிகள் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. பெண்மை எழுந்தால் பெண்ணை ஆளலாம், புண்மை போக்கிட புதுப்பாதை தீட்டி நன்மை தேடி நாளும் உழைப்போம் என்று நல்லதொரு தூது விட்டார். கோல் எடுத்தால் குவளையும் ஆடும் என்று புதுமொழி சொன்ன கோமதிக்கு நன்றி. என்ன நேயர்களே, விழிப்புற்று எழுக என்ற கவியரங்கத்தின் 2ஆம் பாகத்தை கண்டு ரசிங்களா? இதன் தொடர்ச்சியான 3ஆம் பாகம் வரும் காணொளியில் காணலாம். இதுபோன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபராக மாற்றிடுங்க. இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை காண எப்பொழுதும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.